குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ ஜியோகிரஃபியில் ஒரு லெசன் பார்க்கலாம். இப்போ சூரியனை 8 கோள்கள் சுற்றி வருகின்றதுன்னு பார்த்தோம். அதில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய பூமி அப்படிங்கிற கோளில் தான் நாம் எல்லோரும் வசிச்சிட்ருக்கோம். இது உங்களுக்கு தெரியும் தானே? சரி, இப்போ இந்த பூமியில் பார்த்தோம் அப்படின்னா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய கண்டங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் தென் துருவத்தில் ஒன்றி இருந்துச்சு. அந்த நிலப்பரப்பை தான் நாம் பான்ஜியா அப்படின்னு சொல்கிறோம். பான்ஜியா அப்படின்னா அது ஒரு கிரேக்க சொல். அந்த பான்ஜியாவுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எல்லா நிலமும் அப்படின்னு அர்த்தம். இந்த நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, கண்டம்னு சொல்கிற இல்லையா, அந்த நிலப்பரப்பை சுற்றிலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய நீர்ப்பரப்பு இருந்துச்சு. அந்த நீர்ப்பரப்பை என்னன்னு சொல்லி அழைச்சாங்க அப்படின்னா பெந்தலாசா அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. பெந்தலாசானா பெரிய பிரம்மாண்டமான பேராளி, பெருங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுவும் ஒரு கிரேக்க சொல். இதோட மீனிங் என்ன அப்படின்னா எல்லா நீரும் அப்படிங்கிறது தான். அதுக்கு பிறகு இந்த பான்ஜியா அப்படிங்கிற அந்த பெரிய நிலப்பரப்பு என்னாச்சு அப்படின்னா பல தட்டுகளாக உடைந்தது. இவ்வாறு உடைந்த தட்டுகளை தான் நாம் நிலக்கோள் தட்டுகள், அதாவது ஒவ்வொரு கண்டங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். இப்படி தான் கண்டங்கள் எல்லாம் தனித்தனியாக உருவாச்சு. இது 7 இந்த பான்ஜியா 7 பெரிய தட்டுகளாகவும் பல சிறிய தட்டுகளாகவும் உடைப்பட்டுச்சு. அந்த 7 பெரிய தட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யுரேஷியா, அண்டார்டிகா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, பசிபிக், ஆஃப்ரிக்கா, இந்தோ ஆஸ்திரேலியா, இதெல்லாம். இதை தான் நம்ம இந்த பெரிய நிலப்பரப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கண்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அந்த வாட்டர் பாடிஸை நாம் பெருங்கடல்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நாம் இந்த லெசனில் லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். நிலப்பரப்பை பற்றியும் பெருங்கடல்களை பற்றியும் இந்த லெசனில் நாம் பார்க்கலாம். The teacher enters the classroom with giant-sized envelopes. The students are enthusiastic to know the content of the envelopes. Teacher asks the children to sit in group and explains the activity. Each group is given an envelope which contains 7 jigsaws and a chart paper. The teacher asks them to paste the jigsaws close to each other, leaving no gap between them. Teacher asks them to color the remaining places in blue. அதாவது ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர் ஒரு பெரிய அளவிலான ஒரு உரைகளோட வகுப்புக்குள்ளே நுழையிறாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக அதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அப்போ டீச்சர் எல்லாத்தையும் உட்கார சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு கவர் கொடுக்குறாங்க. அந்த கவரில் பார்த்தோம் அப்படின்னா ஜிக்ஸாஸ் இருக்குது, அதாவது புதிர் துண்டுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்டையும் வைக்கப்பட்டிருக்கு. அந்த புதிர் துண்டுகளை இடைவெளி இல்லாமல் ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. ஒட்டின பிறகு பார்த்தோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நீல வண்ணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிறாங்க. செஞ்ச பிறகு பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு உலக வரைபடம் இருக்குது. A group pastes the continents and comes first with the chart without any gaps in between the continents. The teacher then puts the chart on the board and the children applaud. அதில் எல்லா அந்த குரூப்பாக பொறுத்துறாங்க. ஒரு குரூப் மட்டும் நல்லா கரெக்டாக பொருத்தி ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வாங்கிடுறாங்க. அந்த படத்தை
ஒரு போர்டில் ஒட்டுறாங்க டீச்சர். அதை வந்து எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறாங்க. வாட் கைண்ட் ஆஃப் பிக்சர் இஸ் திஸ்? ஒன்ஸ் ஐ ஹாவ் சீன் ஒன் லைக் திஸ் இன் த அட்லாஸ் சேஸ் யாழினி. இது என்ன படம், இது மாதிரி அப்படின்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு யாழினி அப்படிங்கிற பொண்ணு வந்து இது போன்ற பிக்சரை வந்து நான் நிலவரைபடத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு டீச்சர் பாராட்டிட்டு இந்த லேண்டு, அதாவது இந்த நிலப்பகுதியை தான் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பாஞ்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் பாஞ்சியா, த சூப்பர் காண்டினென்ட், அண்ட் த சீஸ் அரவுண்ட் இஸ் பெந்தலாசா. இந்த படத்துக்கு தான் பேர் வந்து என்ன அப்படின்னா பாஞ்சியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பெருங்கண்டம். அந்த நிலப்பரப்புக்கு பேர் பெருங்கண்டம் அப்படின்னு பேர். அந்த பெருங்கண்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீர்ப்பரப்புக்கு தான் பெந்தலாசா அப்படின்னு பேருன்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ அந்த லேண்டுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா பாஞ்சியான்னு பேர். பாஞ்சியா அப்படின்னா சூப்பர் காண்டினென்ட், அதாவது கண்டப்பகுதி. இதே வந்து அந்த கண்டப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாடிஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பெந்தலாசா அப்படின்னு சொல்லுவாங்க. பெந்தலாசா அப்படின்னா நீர்ப்பரப்பு, எல்லா நீரும் அப்படின்னு மீனிங். இட் வாஸ் 200 million years ago when these land masses moved away from each other to gain the present position as continents and oceans, says the teacher. அதாவது 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நிலப்பரப்பு அது ஒன்றாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த நிலப்பரப்பு வந்து ஒவ்வொன்றும் மெதுவாக நகரத் தொடங்கியது. நாளடைவில் கண்டங்களும் கடல்களும் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வாட் மேக்ஸ் இட் டு மூவ் மேடம் ஆஸ்க் நிலா. இந்த நகர்வு எப்படி நகர்ந்தது அப்படின்னா, இந்த நகர்வு நகர்வதற்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா ஹீட் ஆஃப் த எர்த், பூமியில் இருக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமாக தான் இந்த நகர்வு ஏற்பட்டுச்சு. நத்திங் அதர் தேன் த இன்டர்னல் ஹீட் ஆஃப் த எர்த், சேஸ் த டீச்சர். ஆன் காண்டினென்ட்ஸ் திஸ் லெசன் டீல்ஸ் அபவுட் த காண்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் இன் டீட்டெயில். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பூமியினுடைய வெப்பம்தான், பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய வெப்பம்தான் இது நகர்வுக்கு காரணம். அதனால தான் கண்டங்கள் எல்லாம் வந்து நகர்ந்து இப்போ வந்து இந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த லெசனில் வந்து நாம் கண்டங்கள் பற்றியும் பெருங்கடல்கள் பற்றியும் பார்க்கலாம். The earth is covered by water which occupies 71% and land that occupies 29% of the earth's surface. வாட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர்த்தில் வந்து 71% வாட்டர் இருக்குது. அதாவது 5 பெருங்கடல்கள் இருக்குதுன்னு நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அந்த 5 பெருங்கடல்கள்லையும் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 பெருங்கடல்கள் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சீஸ்லாம் இருக்குது, கடல்கள்லாம் இருக்குது. இதெல்லாமே சேர்ந்து தான் வாட்டர். இந்த வாட்டர் வந்து எவ்வளோ ஆக்குப்பை ஆகிருக்கு அப்படின்னா ஏர்த்தில் 71% வாட்டர் வந்து கவர் ஆகிட்டுருக்கு. அதே போல் லேண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 29% வந்து கண்டங்களால் சூழப்பட்டிருக்கு, நிலத்தால் சூழப்பட்டிருக்கு. நீரால் சூழப்பட்டது 71%, நிலத்தால் சூழப்பட்டது 29%. The surface of the earth is not even because it has lofty mountains, deep oceans and other landforms. These landforms can be classified as. இப்போ இந்த பூமியினுடைய மேற்பரப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. மேடு பள்ளம் இது மாதிரி தான் இருக்கும். அப்போ மேடு பள்ளம்னா என்ன, மேடாக இருக்கக்கூடியதெல்லாம் உயரமான மலைகள் வந்து மிக உயரமாக வானை தரக்கூடிய அளவுக்கு மலைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பீடபூமிகள், அதை விட கொஞ்சம் உயரம் குறைவாக இருக்கக்கூடிய பிளாட்யூஸ் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் டீப் வேலிஸ், அதாவது பள்ளத்தாக்குகள், ஆழமான பகுதி தான் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம், அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டீப் ஓஷன்ஸ் இருக்குது, ஓஷன்ஸில் டீப்பஸ்ட்டு பிளேஸ் இருக்குது. அதுபோல் பல்வேறு வகையான
லேண்ட்ஃபார்ம்ஸ். இப்போ சொன்னோம் இல்லையா, பிளாட்யூஸ், பிளைன்ஸு, வேலிஸ், இது மாதிரி லேண்ட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. இந்த லேண்ட்ஃபார்ம்ஸை எப்படி வந்து வகைப்படுத்தலாம், இந்த நிலத்தோற்றங்களை வந்து எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ். ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக வகைப்படுத்தலாம். ஃபஸ்ட் ஆர்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்டினென்ட்ஸும் ஓஷன்ஸும் இருக்கும். அதாவது கண்டங்களும் பெருங்கடல்களும் ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்மில் இருக்கும். செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா மவுண்டன்ஸ், பிளாட்யூஸ், பிளைன்ஸ், இது 3 இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இப்போ மவுண்டன்ஸ் அப்படின்னா மலைகள், பிளாட்யூஸ்னால் பீடபூமிகள், பிளைன்ஸ்னால் சமவெளி பகுதிகள். இது எல்லாமே செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம். தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேலிஸ், பள்ளத்தாக்குகள், அதுக்கப்புறம் பீச்சஸ், கடற்கரைகள், சாண்டியூன்ஸ், அதாவது மணல் குன்றுகள், இது எல்லாமே வந்து தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸில் இருக்கும். இப்போ நம்ம சங்கம் பீரியடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேண்டை வந்து 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. லேண்ட் கிளாசிஃபிகேஷன் இன் 5 டைப்ஸ். 5 வகையான நிலப்பகுதிகள் சங்க காலத்தில் இருந்துச்சு. இந்த 5 வகையான நிலப்பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 வகையான நிலத்தோற்றங்கள், நில வகைப்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ குறிஞ்சி அப்படின்னா மவுண்டைன் அண்ட் இட்ஸ் என்விரான்ஸ், அதாவது மலையும் மலை சார்ந்த பகுதி. மலைப்பகுதியெலாம் இருக்குது இல்லையா, அங்கே வந்து வேட்டையாடுதல் தொழில் செய்கிறவங்க, அப்புறமேட்டு கிழங்குகள் சேகரிக்குது, இது மாதிரி இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்க, குறவன் குறத்தி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த மலைப்பகுதியும் மலையும் சார்ந்த பகுதி தான் வந்து குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது முல்லை. முல்லை அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்ஸ், காடும் காடு சார்ந்த நிலமும் தான் முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, முல்லை நிலம். அடுத்து மருதம் அப்படிங்கிற நிலப்பகுதி எது அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அண்ட் இட்ஸ் அட்ஜாயினிங் ஏரியாஸ். வயலும் வயல் சார்ந்த நிலமும் மருதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா சி அண்ட் இட்ஸ் என்விரான்ஸ், அதாவது கடலும் கடல் சார்ந்த நிலமும். கடலில் வந்து மீன் பிடித்தல் தொழில், உப்பு விளைவித்தல், இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய ஏரியா தான் வந்து நெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டெசர்ட் ரீஜியனை வந்து பாலை அப்படின்னு சொல்லுவாங்க, அது மணலும் மணல் சார்ந்த நிலமும், வறண்ட பகுதி இருக்குது இல்லையா, அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாலை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சங்க காலத்தில் வந்து லேண்டை வந்து எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தியிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் பற்றி நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம்.